கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 14வது வசனம். 3 யோவான் 14, 3 John 14. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதரில் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. அதாவது இந்த கடிதத்தை முடிக்கும்போது அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை பார்க்க முடியுது. என்ன, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உன்னைய நான் சீக்கிரம் பார்த்துருவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு இயல்பாய் வரக்கூடிய ஒரு ஆதங்கம், ஒரு நம்பிக்கை என்ன, நான் என்னை நேசிக்கிற சகோதரிகளோடு நான் எவ்வளவு சீக்கிரம் சேர்ந்து அவங்களோட இருக்க முடியும், நான் எப்பொழுது அவர்களை காண்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏக்கத்தை பார்க்க முடிகிறது. என்ன சொல்கிறாரு? அவனை சீக்கிரம் காணலாம் என்று. ஏன்னா நான் உன்னை நேரில் பார்க்கும்போது நான் என்ன செய்ய போகிறேன், எல்லா காரியங்களையும் சொல்ல போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது அவர் அந்த சபைக்கு போனதில்லை, அவர் அந்த சபையை நிறுவலை. ஆனால் அவர் என்ன எழுதுகிறாரு? நான் உங்களை சீக்கிரமாக பார்க்கலான்னு ஆர்வமாக இருக்கிறேன். என்ன காரணம்? நான் வரும்போது உங்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுக்கலாம். எப்படி? என்கிட்ட இருக்க அந்த ஆவியின் வரங்கள், எனக்கு உண்டான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த முடியும். நான் உங்களை ஆவிக்குள்ளே இன்னும் அனல் மூட்ட முடியும், உங்களை ஆவிக்குள்ளே எடுத்து கட்ட முடியும். அந்த காரியத்தை செய்யலான்னு சொல்லி நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன், நான் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய காரியம். அதே மாதிரி இங்கே யோவான் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் மோகமாக வரப்போகிறேன், அப்போ உன்னோட நான் பேசிக்கொள்கிறேன், அப்பொழுது நாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு யூதன் இன்னொரு யூதனை சந்திக்கும் போது வாழ்த்தக்கூடிய வாழ்த்துதல், ஷாலோம் என்று சொல்லக்கூடியதா. அது என்ன? சமாதானம், செல்வ செழிப்பு, எல்லாவற்றிலும் நீ நல்ல சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? என் கூட இருக்கிற மற்ற சகோதரர்கள், சிநேகிதர்கள் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க. ஏன்னா என் கூட இருக்கக்கூடிய மற்ற ஊழியக்காரங்க, என் கூட இருக்க மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க? உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க. அதே மாதிரி உன் கூட இருக்கிறாங்க பார்த்தியா, அந்த சிநேகிதர், அவங்கெல்லாம் எனக்கு அவ்வளோ நல்ல நட்பு உள்ளவங்க. அவங்கள ஒவ்வொருத்தரையும் நீ பேர் பேராக கேட்டு அவங்கள்ட்ட சொல்லு. ஒவ்வொருத்தர் பேரையும் நான் எழுத விரும்பலை. என்ன பண்ணு, அவங்க ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் நான் அவர்களை கேட்டது போல் நீ சொல்லு என்று சொல்லக்கூடிய காரியம். அதாவது காயி மேலே உள்ள ஒரு அன்பு காணப்படுகிறது, அவரை நான் திரும்ப பார்த்துருவேங்கிற ஒரு அன்பு காணப்படுகிறது. அதே சமயத்தில் நான் அவனை காணும் மட்டும் நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு எல்லாமே சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது மாத்திரமில்லை, நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் நீ என்ன பண்ணு, என்னுடைய வாழ்த்துதலை தனித்தனியாக சொல்லு என்று சொல்லி இந்த கடிதத்தை அருமையாக எழுதி முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களில் எவ்வளோ பேருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரையாவது பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி வந்தது அப்படிங்கிறது தெரியல. எனக்கு சமீபத்தில் இந்த ஒரு காரியம் நடைபெற்றது. நான் அதை சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறக்காக நான் சொல்கிறேன். நான் +1 +2 நான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு ஊரில் நான் போய் படித்தேன். நான் அதற்கு பின்பாக அந்த ஊருக்கு நான் போகவே இல்லை. அந்த ஊருக்கு நான் போய் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த ஊருக்கு நான் போகவே இல்லை, 40க்கும் மேற்பட்ட வருடங்கள். அப்போ நான் இந்த முறை இந்தியா போயிருக்கும்போது அங்கே நான் ஒரு நாள் போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்களோட வீடு, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஹாஸ்டலு. ஏன்னா அவங்களுடைய தாத்தா தான் அந்த இடத்தையே அரசாங்கத்துக்கு கொடுத்துருந்தாரு. அதனால் அந்த ஹாஸ்டல் அங்கே தான் நடந்தது. நாங்கள் போய் காரில் போய் நிறுத்திட்டு அங்கே ஒருத்தரை அங்கே போய் கேட்கலான்னு, அந்த வீடு எல்லாம் எடுத்து கட்டப்பட்டிருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு, ஸ்கூலே கொஞ்சம் மாறி இருந்தது. அப்போ நான் அங்கே போனோடனே ஒரு வயதான முதியவர் சட்டை போடாமல் ஒரே ஒரு சாரை மட்டும் கட்டிட்டு தலையில் முடி இல்லாமல் ஒருத்தர் வயசானவர் உட்காந்துருந்தார். நான் அவர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி இந்த இதில் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் இங்கே இருக்கிறாரா அப்படின்ன உடனே அவர் என்னைய பேர் சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ என்னை தெரியலையா, நான் தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பார்த்த உடனே அது அப்படியே உடனே கட்டி பிடிச்சி நாங்கள் உட்காந்து பேச ஆரம்பித்தோம்.
ஒவ்வொருத்தரையாக பேச ஆரம்பித்தோம். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த டீச்சர் எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. இதே தாங்க கிறிஸ்தவத்தில் ஒருத்தர் நம்ம சந்தித்து கொள்ளும்போது நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு இருக்குது பாருங்கள், நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது எப்பொழுதும் நமக்குள்ள ஒரு வசந்த காலமாய் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கும். அப்போ நம்மளும் ஒருத்தரை நீங்கள் என்னைய பார்க்கல, நான் உங்களை பார்க்கல, நிறைய பேரை நாங்கள் சந்தித்ததில்லை. ஆனால் நம்ம எல்லாரும் பரலோகத்தில் பார்க்கும்போது நம்ம அநேக காரியங்களை பேசுவோம். நம்பிக்கை இருக்குது எனக்கு. உங்களுக்கு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் உம்முடைய சன்னிதானத்தில் முகமுகமாய் சந்தித்து கொள்வோம் என்கிற திட நம்பிக்கையோடு வாழுகிறோம். அதுவரை ஆண்டவரே, தேவ சமாதானம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.